வணக்கம் தமிழ் நண்பர்களே, தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். எதிர்நீச்சல் சீரியலில் ஜனனி அவங்களோட அப்பத்தாவா நியூ என்ட்ரியாக வந்திருக்கிறவங்கள பற்றின பயோகிராஃபி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்களோட உண்மையான பேர் TK கலா. இவங்களை நீங்கள் பல திரைப்படங்களில் குணச்சித்திர கதாபாத்திரங்களில் நடித்ததை பார்த்துருப்பீங்க. ஆனால் இவங்க உண்மையாலும் ஒரு பின்னணி பாடகி. 1972ஆம் ஆண்டு அகத்தியர்ன்ற படத்தில் தாயிற் சிறந்ததொரு கோவிலும் இல்லைன்ற பாடலை இவங்க முதல் முறையாக பாடுறாங்க. இதுக்கப்புறம் நூற்றுக்கணக்கான பாடல்களை இவங்க பாடியிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தின்னு எல்லா மொழிகள்லையுமே TK கலா அவங்க பாடியிருக்காங்க. இதே போல் எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி கணேசன்னு எல்லோரோட திரைப்படங்களையுமே இவங்க பாடியிருக்காங்க. எம்ஜிஆர் அவர்கள் இவங்களுக்கு நடிக்க வாய்ப்பு தரதாகவும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த சமயத்தில் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சரானதால் அந்த வாய்ப்பு இவங்களுக்கு கிடைக்காம போயிடுச்சுன்னு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க. அதனால் பாடுறதை மட்டுமே தன்னோட தொழிலாக வச்சு இவங்க பின்னணி பாடகியாக மட்டும் இருந்திருக்காங்க. இவங்களோட அப்பா அம்மா இருவருமே நடிகர்கள் தான். இவங்களோட அம்மா தான் பிரபல பழம்பெரும் நடிகை சண்முக சுந்தரி அவங்க. இப்படி நடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் இருந்த இவங்களுக்கு 2004ஆம் ஆண்டு விஜய் நடிப்பில் வெளியான கில்லி திரைப்படத்தில் பிரகாஷ்ராஜ் அவங்களோட அம்மாவாக இவங்க நடிச்சிருந்தாங்க. இதுதான் இவங்க முதன் முறையாக நடிப்புக்கு நடித்த முதல் படம். இதுக்கப்புறம் இவங்களுக்கு தொடர்ந்து பல திரைப்படங்களில் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. வெயில், குருவி, பிரிவோம் சந்திப்போம், இப்படி நிறைய திரைப்படங்களில் இவங்களுக்கு நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. இதுக்கப்புறம் ரொம்ப வருடங்கள் இவங்க நடிக்காமல் இருந்த நிலையில் இப்போது திரும்பவும் மீடியாவில் என்ட்ராயிருக்காங்க. அதுவும் சீரியலில் இவங்க முதன் முறையாக அறிமுகமாக இருக்காங்க. எதிர்நீச்சல் சீரியலில் ஜனனி அப்பத்தாவா இவங்க வர்ற காட்சிகள் உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தமிழ்னு சொல்லுது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.